Top 3 shields forex broker use to protect themselves. Simple சொன்னா forex broker business model. இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா we need a platform to trade. அதை நம்ம brokerன்னு சொல்லுவோம். ஆனா இந்த forex broker platformனா நம்மளோட மணியை லூஸ் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா ஷாக்கிங்காக இருக்கும்ல. அதை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச forex broker ரியல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தா இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும். முடிஞ்சா பாருங்க. பட் சின்ன ஒரு கிளிம்ஸ் தரேன். ஒரு brokerனா நான் ஒரு பை ட்ரேட் போட்டால் someone has to sell to me and இந்த டிரான்சாக்ஷனை மேக் பண்ணி தரதா ஒரு brokerோட வேலை. ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு forex broker கிடையாது. இட்ஸ் forex டீலர். ஏன்னா நம்ம ரியல் கரன்சியில் ட்ரேட் பண்ணல. ஸ்பாட் எஃப்எக்ஸ் மார்க்கெட் நடக்கிற ப்ரைஸை நம்ம கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதை பார்த்து மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு பெட் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ நான் பை ட்ரேட் போட்டால் என்கிட்ட யார் செல் பண்ணுறாங்கன்னா நான் யூஸ் பண்ணுற broker தான். அப்படின்னா நான் வின் பண்ணால் broker மணி லூஸ் பண்ணுவாங்க, நான் லூஸ் பண்ணா broker மணி வின் பண்ணுவாங்க. சோ forex brokerக்கு ரிஸ்க் இருக்கு. அண்ட் see இது forex brokersக்கு மட்டும் நினைக்காதீங்க, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஏன் நம்ம MAS ஆர்டர் போடுறோம்ல, அதாவது இன்ட்ராடே ஆர்டர் ஆன் ஸ்டாக்ஸ், அங்க நம்ம ரியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணல, அதுவே ஜஸ்ட் பெட்டிங்ஸ் தான். அதனால தான் நம்மளால ஸ்டாக்கை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ண முடியுது. ஏன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு forex மார்க்கெட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா forex மார்க்கெட் இஸ் லெஸ் ரெகுலேட்டட், அவ்வளவுதான். மற்றபடி 90% சேம் தான். இப்போ வந்து forex brokers எப்படி அவங்க ரிஸ்க்கை மேனேஜ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவரேஜா மார்ஜின் ஷெடிங் ரெண்டும் சேம் தான். இப்போ லெவரேஜ்னா என்ன? இப்போ என்கிட்ட 1000 rupees இருக்கு, அது என்னோட forex broker பிளாட்ஃபார்ம்ல ஆட் பண்ணி ட்ரேட் எடுக்க போறேன். ஆனா என்னோட broker 3x லெவரேஜ் தராங்க, அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 3 மடங்கு அதிகமாக நான் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட 1K இருக்குன்னா என்னால் 3Kக்கு ட்ரேட் பண்ண முடியும். இதை வந்து ரேஷியோன்னு சொல்லுவாங்க, லைக் 1:50 1:100. அதாவது 1000 rupees இருந்துச்சுன்னா உங்களால் 1 lakh ட்ரேட் பண்ண முடியும். இப்போ மார்ஜின் ட்ரேடிங்னா என்னன்னா, இப்போ நான் வந்து யூரோ ஹிஸ்ட்ரியில் 1 lakh குவான்டிட்டி பை ஆர்டர் போட போறேன். அண்ட் கரண்ட் பிரைஸ் ஆஃப் யூரோ ஹிஸ்ட்ரி இஸ் 1.1016. ஸோ என்னோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. ஸோ 1.1016 into 1 lakh போட்டீங்கன்னா $1,10,160 வரும். இப்போ இந்த மணி எல்லார்கிட்டயும் இருக்குமான்னு கேட்டா நோ, ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் a crore. ஸோ அப்போ broker என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு மணி பே பண்ண தேவையில்ல, இதுல ஜஸ்ட் 1% மார்ஜின் கட்டிடுங்க, லைக் செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி. நீங்க 1% கட்டி நீங்க வந்து 1 lakh வரை ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்க சொல்லிடுவாங்க. அப்போ 1% எவ்வளோ? $1,10,160 வந்து 1% 1101.6. இப்போ இது கட்டுனா உங்களால 1 lakh வாங்கி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், அது எப்படி நான் $1,000 கட்டினா 1 lakh வாங்கி பை ஆர்டர் போட முடியும்? சரி, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ரியலா நடக்கிற பிரைஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ரீம் தான் பண்றாங்க, அதை பார்த்து நம்ம பெட் தான் பிளேஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கப்ப நம்மளால லிவரேஜ் யூஸ் பண்ணி பை ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் 1 lakh வாங்கி பை ஆர்டர் போட்டா மார்க்கெட் மேலே போச்சுன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணாலும் broker வந்து எனக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி என்னோட ட்ரேட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் கட்டிருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட் $1,000 அது லாஸ் ஆனதும் என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இது லாஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு, ஏன்னா நீங்க அதிக ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. ஸோ லைட்டர் ரிவர்ஸ் ஆனாலே உங்களோட லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை ஏன் நான் மொதல் ஷீல்டுன்னு சொல்றேன்னா, இங்க ட்ரேட் பண்ற மோஸ்ட் பீப்புளுக்கு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரியாது. ஸோ அவங்க ட்ரேட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா within seconds they lose their whole capital. ஸோ இப்போ 10% ட்ரேட் இருக்காங்கன்னா அதில் 10 பேர்ல 9 பேராச்சும் அவங்க அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணிடுவாங்க. ஒருத்தர் தான் மேக் பண்ணுவாங்க, அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அப்படி இல்லாமல் அவங்க வந்து ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் எடுத்து லாஸ் புக் ஆச்சுன்னா அப்பயுமே அந்த லாஸுமே அந்த brokerக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் தான். ரெண்டாவது 3 books ஆஃப் brokers. இப்போ எல்லாருமே நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராப்பராக ரிஸ்க் பண்ணுறாங்கன்னா அப்போ broker கண்டிப்பாக மணி லூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு தான் இந்த ரெண்டாவது ஷீல்ட் A book, B book அண்ட் C book. இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். B bookனா சேம் திங் தான். இப்போ நான் ஒரு பை ட்ரேட் போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக செல் பண்ணுறது யாரு? நான் யூஸ் பண்ணுற broker. அப்போ நான் வின் பண்ணால் broker மணி லூஸ் பண்ணுவாங்க, அண்ட் நான் லூஸ் பண்ணால் broker மணி மேக் பண்ணுவாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறதுனா லைக் கொஞ்சம் மேக்கப், லைக் அதாவது brokerage அண்ட் ஸ்பெட், அது மட்டும் broker வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. மற்றபடி இங்கே வந்து 50-50 ரிஸ்க். இதை நான் வின் பண்ணுவேன், இல்லை broker வின் பண்ணுவாங்க. A bookனா diversifying risk. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், forex broker ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் தான். they either participate in institutional FX or spot FX market. ஸோ அங்கே நடக்கிற பிரைஸ் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு பை ஆர்டர் போடுறேன். இப்போ நான் ட்ரேட் எடுத்தனா அதுக்கு ஆப்போசிட்டாக செல் பண்ணுறது யாரு? நான் யூஸ் பண்ணுற broker. இப்போ இந்த brokerக்கு நான் கண்டிப்பாக இந்த ட்ரேடில் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சாலும் அவங்க என்னோட பை ஆர்டர் எடுத்து தான் ஆகணும். இப்போ broker என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட செல் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக இன்ஸ்டிடியூஷனல் FX மார்க்கெட்டில் போயிட்டு நான் போட்ட சேம் பை ஆர்டர் அங்கேயும் பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நான் வின் பண்ணால் broker என்கிட்ட மணி லூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதே சமயம் இன்ஸ்டிடியூஷனல் FX மார்க்கெட்ல broker வந்து மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்க லாஸ் இங்க ப்ராஃபிட், ஸோ பிரேக் ஈவன். broker எப்படி மணி மேக் பண்ணுவாங்க? அதுக்கு தான் வந்து அதே சேம் மேக்கப், brokerage அண்ட் ஃபீஸ். ஸோ நம்ம கிட்ட ஃபீஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீஸ் தான் வந்து அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதை வந்து நான் இன்னும் இன்டெப்த்தாக சொல்ல முடியும், லைக் இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் STP, ஸ்ட்ரெயிட் டு ப்ராசஸிங். பட் அது வந்து தி அல்டிமேட் ட்ரேடிங் ப்ரோக்ராம்ல இருக்கும். இட் வில் பி லான்ச் வெரி சூன் வித்தின் அ மந்த். ஸோ வெயிட் பண்ணுங்க. நவ் C book இது கிட்டத்தட்ட A book தான், பட் இங்கே குவான்டிட்டி தான் டிஃபரன்ஸ். இப்போ A bookல என்ன பண்ணும்? இப்போ நான் வந்து யூரோ ஹிஸ்ட்ரியில் 1 lakh குவான்டிட்டி பை ஆர்டர் போட்டால் broker என்கிட்ட 1 lakh குவான்டிட்டி செல் பண்ணுவாங்க, பட் அதே ஆர்டரை வந்து இன்ஸ்டிடியூஷனல் FX மார்க்கெட்டில் ரிப்பீட் பண்ணிடுவாங்க. C bookல என்னன்னா, நான் 1 lakh குவான்டிட்டி பை ஆர்டர் போட்டால் ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் FX மார்க்கெட்டில் வந்து இந்த broker 1.5 lakh குவான்டிட்டி வந்து பை ஆர்டர் போடுவாங்க. ஸோ இப்போ நான் பை ஆர்டர் போட்டால் broker என்கிட்ட 1 lakh குவான்டிட்டிக்கான மணி லூஸ் பண்ணுவாங்க, பட் அதே சமயம் broker வந்து இன்ஸ்டிடியூஷனல் FX மார்க்கெட்டில் 1.5 lakh குவான்டிட்டிக்கான மணி வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 0.5 lakh குவான்டிட்டி வந்து அவங்களோட ப்ராஃபிட், அதே தான் ரிஸ்க்கும்.
ஸோ ட்ரேட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதே 0.5 lakh குவான்டிட்டிக்கான மணி வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்கர்ஸ்மே ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் வந்து கால்குலேட்டாக இருக்கும். 1 lakh குவான்டிட்டி லாஸ் பண்ணுறதுக்கு 0.5 lakh குவான்டிட்டி லாஸ் பண்ணலாம்ல. ஸோ அது ப்ராஃபிட் தானே. அதே சமயம் வந்து லாஸ் மேக் பண்ணால் லாஸ் தான். அண்ட் இந்த 3 புக்குமே வந்து ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் மூணாவது மேனிபுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லிப்பேஜ். இப்போ நம்ம ஒரு இடத்துல ட்ரேட் போடுவோம், ஆனால் என்னோட ஆர்டர் வந்து வேற இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ரொம்ப ரேர் தான். அண்ட் இது forex மார்க்கெட்ல மட்டும் தான் நடக்குது இல்லை, இந்தியன் மார்க்கெட் நடக்குது, ஈவன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. அண்ட் இன்னொன்று நோ பேவுட்ஸ். நிறைய பேர் வந்து ஒரு forex broker வந்து ஆஃபர் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிளாட்ஃபார்ம்ல ரிசர்ச்சே பண்ணாம போயிட்டு உங்க மணி இன்வெஸ்ட் பண்றீங்க. சரி, நீங்க வின் பண்ணா அந்த broker வந்து உங்களுக்கு பே பண்ணணும். அப்படி அவங்க பே பண்ற கெபாசிட்டி இல்லனா ஸோ ரிசர்ச் பண்ணி ப்ராப்பர் லெஜிட்டான பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணுங்க. நிறைய லெஜிட்டான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் என்னால் ப்ரோக்கர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் பர்சனலாக ஃபண்டட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஷீல்டு வந்து ப்ரோக்கர் போட்டு தான் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பார்த்துட்டு ஓகே forex மார்க்கெட்டை ஸ்கேம்லாம் நினைக்காதீங்க. இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடல். ஈவன் இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடும் சேம் பிஸ்னஸ் மாடல் தான். இந்த ரூல்ஸோட இன்னும் 2-3 ரூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். சரி, கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ மேக் பண்ணுறேன். சரி, இவ்வளோ ஷீல்டு போட்டிருக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நம்ம பார்க்குற ப்ரைஸ் எல்லாமே இன்ஸ்டியூஷன் எஃபெக்ட்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அதான் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து பேங்க்ஸ், NBFI லைக் நான் பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், MNCs அவங்களாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் மேக்கரோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கணும். லைக் இன்டர்பேங்க் பிரைஸ் டெலிவரி அல்காரிதம்னா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேடிங் குள்ளாரே வரணும். See, this market is highly algorithmic. Like once you get deep into the market, you will see wonders. அப்படி ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ண முடியல, அதுதான் இருக்கா நம்ம தேல்பத்ரி சிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். See, even a poor technical knowledgeable person can become profitable if he or she follows proper risk management. இதுதான் ட்ரேடிங், புரிஞ்சுக்கோங்க. சும்மா கோடு போட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, லைக் காருக்குள்ளே உட்காந்துட்டு என்னப்பா பண்ணுறேன்னா நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே போக வேணாம். இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளோ ஹைலி அல்காரிதமிக் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கெட் ரெடி கைஸ், யூ ஆர் கோயிங் டு see something magnificent in the next video. ஸோ கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேட். பாய்.